விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தை வைத்து சென்சார் குழு விளையாடிக் கொண்டிருக்கிறது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 500 கோடி செலவு செய்து படம் எடுத்த தயாரிப்பு நிறுவனம் சென்சார் குழு விளையாடிக் கொண்டிருக்கிறது. படம் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்காம்டா. இல்ல. இல்லையா? அப்ப இருக்கா. 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 ஆனா இல்ல. இல்லையா? இல்லையா? ஆனா இருக்கு. இருக்கா? இருக்கு. டேய், ரொம்ப விருப்பத்துறீங்க. மோடிஜி, உங்களுக்கு என்ன ஏதாவது பழி வாங்கணுன்ற என்ன ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, என் படத்தை விட்டுருங்க. இது ஏன் சொல்றேன்னா, ஃபேக் கலெக்ஷன் வச்சுதான் என் படப்பும் இருக்கு. அதுல மண்ணெல்லி போட்டுறாதீங்க, கிஞ்சி கேட்கறேன். தெளிய வச்சு அடிக்கிறீங்க. மயக்கத்துல ஒரு நடிச்சா வலி தெரியுமா? அது எப்படி தெரியும்? அதனாலதான் தெளிய வச்சு அடிக்கிறோம். அடிடா. இந்த நிலையில் புதிய வெளியீட்டு தேதி ஜனவரி 15 பொங்கல் அன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும், இல்லை என்றால் குடியரசு தினமான 26ஆம் தேதி வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஐயோ, அந்த தற்கொலைங்க வேற தியேட்டருக்கு படம் பார்க்க வரானுங்களே, அவங்கள்ட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறேன்னு. படம் ரிலீஸ் ஆனா கூட ஃபேக் கலெக்ஷன் காட்டி ஏமாத்திரலாம். ரிலீஸே ஆகாத என்ன பண்றது? எப்படி சொல்றது அவங்க கிட்ட? எனக்கு நடிக்கும் வரல, அரசியலும் வரல அப்படின்னு அவங்கள்ட்ட நான் எப்படி சொல்றது? அப்போ இத்தனை வருஷமா என்ன பண்ணின்னு கேட்டா, போகாடே தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உடலனா அவன் என்ன பண்ணுவனே தெரியாது. கதையை நீ ஆன்சல பூந்து அடிக்கிறா, கதையை நீ ஓகேன்னு சொல்லி பூந்து அடிக்கிறா, ஓகே கதையை நீ பாருன்னு சொல்லி பூந்து அடிக்கிறா. அந்த செருப்பராவின மூல அச்சு தோர்த்தலாம். தமிழ்நாடு மட்டும் பாத்தீங்க, நான் தலைவர் படம் வரலாம், ஒட்டுமொத்த இந்தியாவை பாத்தீங்க ஒரே வெற்றி. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. நாளைக்கு பாருங்க ப்ரோ, நான் டேட்டை மட்டும் மாத்திட்டோம். நாளைக்கு என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க. கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார். தீ குளிப்பா. முதல்ல மேல் குளிடா. பைத்தியம் முடியும் எனக்கு. ஒரு தூய சக்தி மேல் வருவேன். பழத்தை விடாம போவா பயங்கரமா சொல்ல முடியும். அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச்சி ஐஸ் பிடிக்குமா? சரி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது, புரியுதா? சைக்கோவா ஆயிடும். சரிங்களா? டீசெண்டா படத்தை போட்டுருங்க. மொட்டை சொல்லு, மொட்டை எல்லாம் வச்சுங்க. ரோஹிணி தேட்டர் மேல ஏறி, எல்லாம் இந்த கட் அவுட் மேல ஏறி தளபதி கோசல கூட ஊந்துருவேன். நல்லா ஆகும்ல, பேதியில போவான், சாவான், தூக்கு பிடிச்சாவு, ரயிலும் சாவு, ஒரு மருந்து சாவுல. அவன் உன்னோட ஃபேன் வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தூக்கி தள்ள வச்சுக்கோ, சாமி மடையில வச்சு மாலையை போடு. மாலையை போட்டு அங்க ஒரு வெளி வை, பிரச்சனையே இல்ல. உங்க அம்மா அப்பா பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமாடா? உங்க அம்மா அப்பாக்கு ஏதோ செஞ்சிருக்கீங்களாடா இவ்வளவு நாளா? உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. ஏன் சார் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கீங்க? 9ஆம் தேதி காலையில சென்சார் வந்துரும் எவ்வளவு சொன்னாங்க. இந்த நாயின் தெரியலாம் தேடிக்கிட்டு இருக்கேன். படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன, நாங்க வந்து வர்றாரு காணாத வெற்றி அடைஞ்சிருப்போம். பராசக்தியை வந்து இங்க பேனர் வச்சாங்கன்னா எல்லாத்தையுமே ஏறி கீச்சிருவோம் நாங்க. சிவகார்த்தி பேனர் ஏறி கீ போனாங்க. ஆமா, பேப்படா பேப்ப. அது வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா, அம்மால இனிமேல் நாங்கடா. ரிலீஸ் ஆகலனா இந்த தியேட்டர் இருக்காது. பாத்தீங்களா சார், சாரோட பிராக்டிஸ். நீங்க பண்ற அநியாயத்துல ஒட்டுமொத்த இந்திய பேரை கெட்டு போய் கிடக்குறதா? இவனுங்க குடும்பத்தை கெடுத்தவனுங்க சார். எடுத்தா உங்களை பத்தி பேசினா அவன் யாருல? அவன் தளபதி விஜய். உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க அந்த பக்கம். விஜய், நீ ஒரு சினிமா தேவடியா? ஸ்டாலின் வந்து பயன்ட்டாரு. சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடது. ஆனா இந்த தற்குறிங்களுக்கு ஒரு மயிரும் தெரியாது. தற்குறி ஏண்டா, அவன் வந்து சம்பாரிச்சுட்டு ஒரு ராத்திரி சம்பாரிச்சுட்டு போயிட்டான். அவன் அரசியல் இன்டென்ஷனுக்காக வந்தான். அந்த கலர்லயே நான் நேற்று காட்டினேன். அந்த ஸ்டேடியம் என்ன கலரு, அவனோட கட்சியோட கொடி கலரு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இந்த கூட்டத்தை பாரு, நல்லா கட்சி கொடி ஏதாச்சும் இருக்கான்னு பாரு, பெருசு பண்ணி கூட பாரு.
நில்லுங்கடா. ஏன்டா இங்க உங்களுக்கு வந்து தற்கூரி மாதிரி நடந்துக்காதீங்கடா. அவனைத்தான் செருப்ப கழட்டி அடிச்சா எனக்கு இந்தியால. ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. இவனுங்களை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆவறானா இவன்? மானம் கெட்ட. ஏய், இது ஆல்ரெடி போய் 2 நாள் ஆயிடுச்சேடா. நீங்கெல்லாம் அவசரப்பட்டு போகி கொண்டாடுறீங்களே. டேய், உங்களுக்கு பொங்கலே கிடையாது. இந்த அறிவு கட்டவள ஏன் என்ன இங்கே நின்னுகிட்டு இருக்க? இவனுங்க குடுக்கவே மாட்டானுங்க. அடே, என் வயிறு இருந்து சொல்றேன்டா, நீட்டி நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும். பகவன் கேசரிக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அதே படத்தை தான் ஜனநாயகன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் ஏன் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுல சிக்கல்? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள. பாஜகவும் விஜயும் சேர்ந்து ஒரு டிராமா போடுறாங்க. என்ன டிராமா? சென்சார் சர்டிபிகேட் தரமாட்டேங்கிற மாதிரி நான் உனக்கு நினைக்கிறேன், இழுத்தடிக்கிறேன். அப்ப அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும், ஒரு பேசு பொருள் ஆகும். கடைசி ஒரு 3 நாள் அது பேசு பொருள் ஆனா தான் படத்தை நினைச்ச முடியும். நம்ம திரைக்கு கொண்டு வந்தா நல்ல பிக்கப் ஆயிடும். கதை இப்படி போகுதா? இந்த படத்துக்கு கல்லா கட்டிடலாம், கலெக்ஷனை பாத்திரலாம் அப்படின்னு ஐடியா போட்டு இறங்கிட்டாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 வருஷம் மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி அருள் புரிவாய். அப்படி பெரிய கட்டப்பொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதல் இல்லாம மாரியத்தோல் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? பிள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தாலும் நீ விட்டுருவியா? விடுற பிள்ளையார சும்மா நோண்டாதரா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேற துணை யாரம்மா. எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மொட்டை பொழந்துரும். சோசியல் மீடியா முழுக்க இருக்கிற ஒரே விஷயம் பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன். நல்லா பாத்தீங்கன்னா பராசக்தி படம் ஒரு இனத்தோட வரலாறு, அதாவது மொழிக்காக உயிர் நீத்து மொழியை காப்பாத்தின ஒரு இனத்தோட வரலாறு. அந்த படம் என்ன சொல்ல வருது? இந்தியா முழுக்க இந்திய திணிச்சப்போ தமிழ்நாடு எப்படி ஆவேசமா அதுக்கு எதிராக போராடி ஜெயிச்சதுன்றத சொல்ல வருது. ஆனா அந்த சைடு அப்படி போங்களேன். இப்பதான் ஒருத்தர் பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்காரு, முதலமைச்சர் ஆசிரியர் இருக்காரு. ஆனா அவர் நம்ம கொடுத்தது காவியம் என்ன தெரியுமா? ஜனநாயகன், அதாவது கேசரி. விஜய் படம் போட்டா என்ன குறைஞ்ச பெறுவாங்க அவங்க. ஒரு கேசரியை கிண்டி கொடுத்துட்டு இது வந்து அரசியல் படம் அப்படின்னு ஒரு நம்ம நம்பிக்கை பாக்குறாரு. உங்களுக்கு எங்களை பார்த்தா கேனப்பை மாதிரி தெரியுதா? இந்த விஜய் தான் ஒவ்வொரு மேடலையும் அண்ணா போட்டோ வச்சுக்கிட்டு பக்கத்துல தன்னோட போட்டோ வச்சுக்கிட்டு. ஆனா பராசக்தி படமே அண்ணாவோட கொள்கைக்காகவும் அண்ணாவோட போராட்ட வரலாறுன்னு அதுல இருக்குது. அந்த படத்தையே சோசியல் மீடியால தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறானுங்க நம்ம தற்கூரிஸ். யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது தமிழ்நாட்டோட மொழி இன வரலாறு தெரியாத தற்கூரிஸ் மொழி இன வரலாறு சொல்ல வந்த படத்தை விஜய் படத்துக்கு எதிராக வருதுன்ற ஒரே காரணத்துக்காக திட்டிட்டு இருக்கிறானுங்க. இது படத்தை அவனுக்கு திட்டல, அவன் எந்த கொள்கைக்காரனா தன்னை காமிக்க நினைக்கிறானுங்களோ அந்த கொள்கையவே எதிர்த்து பேசிட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரி தற்கூரி கூட்டத்தை தான் நாம ஓட விட்டு விரட்டி ஆகணும். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லி போறாரு. அதே நேரத்துல 12ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு ஆஜராகணும்னே விஜய்க்கு வந்து சம்மன் வந்திருக்கு. மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்து காலில் விழுந்து அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை கேட்க போறாரு. 12ஆம் தேதி விஜய வந்து சிபிஐ விசாரணைன்னு சொல்லி வரவழைச்சு விஜய் கிட்ட வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன மாதிரி அடிமையா இருக்கணும், எப்படி சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்லி அமித்ஷா வந்து விஜய் வந்து ஆட்டு வைக்க போறாரு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. அமித்ஷா கையில இருக்கிற 2 பொம்மை தான் விஜயும் எடப்பாடியும். அதான் மண்ணா, அதேதான். இந்த 2 பொம்மையும் அமித்ஷா என்ன சொல்றாரோ அதன்படிதான் ஆடுவாங்க. அதுக்கு தான் இவங்க 2 பேரும் வந்து டெல்லி போறாங்க. அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு பக்காவா அந்த பிளான் படி 2 பேருமே நடக்க போறாங்க. அம்மா, இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி, நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.